வணக்கம். நம்ம எல்லாருக்கும் பெரிய ஆசை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வாழ்க்கை நல்லபடியா அமையணும், நல்ல முறையில நாம அதை வழிநடத்தி கொண்டு போகணும். இறைவன் நம்மள கண் திறந்து பார்த்து நம்ம கஷ்டங்களை சரி செய்யணும். அதே மாதிரி நாம செய்யற இறை வழிபாட்ட இறைவன் ஏத்துக்கணும். நல்லபடியா நமக்கு ஒதுக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்து முடிக்கணும். இது மட்டும்தான் எல்லாருடைய ஆசையும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? இறைவன் நம்மளை ஏத்துக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு மகாபாரதத்துல ஒரு சின்ன கதை உதாரணமா சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கண்ணன் பாண்டவர்களுக்கு தேரோட்டியா இருந்தாரு அப்படின்னு. இந்த கண்ணன் என்ன பண்றாரு? கிருஷ்ண பரமாத்மா எல்லாருடைய வீட்டுக்கும் போகணும் ஆசைப்படுறாரு. நமக்கும் ஒரு ஆசை இருக்கும் தானே. நாம ஒரு வீட்டுக்கு விருந்தினரா போனா நம்மளை எப்படி உபசரிப்பாங்க, நம்மளுக்கான மரியாதை எப்படி இருக்கும், நம்மளை எப்படி கவனிப்பாங்கன்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனா கிருஷ்ண பரமாத்மாக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. போய் ஒருவரையும் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக போறாரு. அப்படி முதல்ல துரியோதனன் வீட்டுக்கு போறாரு. துரியோதனன் வீட்டு வாசல்ல நின்னு அழைக்கிறான். கண்ணா, என் வீட்டுக்கு வா கண்ணா, என் வீட்டுக்கு வா. உனக்கு 64 வகையான காய்கறிகளோடு உணவு சமைத்து வைத்திருக்கிறேன். எல்லாவற்றையும் உனக்கு பரிமாறுவேன். என் வீட்டுக்கு வா கண்ணா அப்படின்னு அழைச்சார். கண்ணனினுடைய தேர் அந்த இடத்துல நிக்கல. அடுத்தது தர்மன் வீட்டுக்கு போறார். அங்க தர்மன் அழைச்சாரு. கண்ணா, என் வீட்டுக்கு வா கண்ணா, என் வீட்டுக்கு வா. உன்னுடைய கால்கள் என் வீட்டில் படாதா என்று ஏங்கி கிடக்குற. என் வீட்டுக்கு வா கண்ணா, என் வீட்டுக்கு வா. அங்கேயும் தேர் நிக்கல. அடுத்து பீமன். கண்ணா, என் வீட்டுக்கு வா கண்ணா, என் வீட்டுக்கு வா. உன்னுடைய பலம் எல்லாம் எனக்கு கொஞ்சமாவது கிடைக்கணும். ஏற்கனவே அவரு ரொம்ப பலசாலி. கிருஷ்ண பரமாத்மா நம்ம வீட்டுக்கு இருந்துட்டு போனாருன்னா அது இன்னும் எவ்வளவு பெரிய பலம் இல்லையா? ஒரு இறைவனே நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தைரியம், எவ்வளவு பெரிய ஒரு பலம். அதனால பீமன் ரொம்ப ஆசையா அழைக்கிறான். கண்ணா, என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா. அங்கேயும் தேர் நிக்கல. இப்படி தருமன், பீமன், நகுலன், சகாதேவன் யாருடைய வீட்டிலையுமே கண்ணனினுடைய தேர் நிக்கல. என்னடா அது, இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. யார் வீட்லயுமே கண்ணனினுடைய தேர் நிக்கல. கடைசியா ஒருத்தருடைய வீட்டுக்கு போனாங்க. விதுரன் வீடு. விதுரன் அழைச்சான். கண்ணா, உன் வீட்டுக்கு வா கண்ணா, உன் வீட்டுக்கு வா. எனக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் நீதான் எனக்கு கொடுத்த. உன் வீட்டுக்கு வா கண்ணா, உன் வீட்டுக்கு வா. உன் வீட்டிற்கு உனக்கு இல்லாத உரிமையா வா கண்ணா என்று அழைத்தார். ஆனா நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அந்த வீட்டுல அப்படி கொட்டி பரிமாறுற அளவுக்கு ஒரு வசதியும் இல்லை. ரொம்ப எளிமையான காய்கறிகள், எளிமையான பழங்கள் இருப்பவைதான் இருந்துச்சு. ஆனா கண்ணனினுடைய தேர் இவ்வளவு பேருடைய வீட்டிலையுமே நிக்கல. விதுரன் அழைத்த அந்த ஒற்றை வார்த்தைக்கு நின்று விட்டது. நின்று அங்க போய் விதுரன் வீட்டுல விருந்து சாப்பிடுறாரு. விருந்துனா அறுசுவை உணவு, நெய், பால், பாயாசம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அங்க இருக்கக்கூடிய கொஞ்சமான பழங்கள், ஏதோ மிச்சம் இருந்த காய்கறிகள் இருக்கிறத விதுரன் எடுத்து கொடுத்தாரு. ஆனா முழு மனசோட கொடுத்தாரு. கண்ணனினுடைய அந்த தேர் நின்று உள்ள போய் யாருடைய விருந்தை ஏத்துக்கிட்டாருன்னா விதுரனுடைய விருந்தை ஏத்துக்கிட்டாரு. விதுரன் வீட்டு விருந்தை ஏத்துக்கிட்டாரு. ஏன்? மீதி எல்லாரும் ஏன் வீடு, ஏன் வீடு, ஏன் வீடுன்னு சொன்னாங்க. ஆனா விதுரன் மட்டும்தான் உன் வீடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மொத்தத்தையும் தன்னுடைய சகலத்தையும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் காலடிகள்ல சமர்ப்பணம் பண்ணார்.
அந்த ஒற்றை வார்த்தைக்கும் உண்மையான அன்பிற்கும் மட்டும்தான் அந்த தேர் நின்றது. இந்த வரலாற்றிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம் அனுமதியின்றி நம்மை படைத்தவர் அந்த இறைவன். அதனால நாம நம்மளுடைய உடல், உயிர் சகலமும் நம்மளுடையது அப்படிங்கிற உரிமை கொண்டாடக்கூடாது. நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்குமே அந்த உரிமை இல்லை அப்படின்னா, செல்வம், சொத்து, நகை, பணம் இதெல்லாம் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இத்தனை வீடு வாங்கணும், இத்தனை கார் வாங்கணும், இத்தனை பணம் சேர்த்து வைக்கணும், இவ்வளவு நகைகள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்ததுன்னா இறைவன் காணாமல் போய்விடுவார். என் அனுமதியின்றி படைத்த இறைவனுக்கு என்னை வாழ வைக்கவும் தெரியும். நான் மொத்தத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விட்டு வேடிக்கை மட்டும் பார்க்கிறேன். அவர் காட்டும் வழியில் நான் பயணம் செய்வதற்கு முயற்சிக்கிறேன். எனக்கு உற்ற துணையாக அவர் இருப்பார் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். நிச்சயம் நம்முடைய வாழ்வில் உயரலாம். நன்றி.